சோர்சன் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, ஷேப் ட்ரேசிங் ரோபோட்ல பார்த்தீங்கன்னா, பார்ட் 3 தான் பார்க்க போறோம். அதாவது லாஸ்ட்டா உள்ள 3 யூனிக் ஷேப்ஸ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோல தான் பார்த்தீங்கன்னா, நம்ம புரோகிராம் பண்ணி, அத நம்ம ட்ரேஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா, நான் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கிறேன். மேகா பிளாக் குடுத்து, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பிளாக் நேம் குடுத்து, அதாவது ஷேப் நேம போட்டு பார்த்தீங்கன்னா, நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நம்ம பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து ஷேப் 7, ஷேப் 8, ஷேப் 9ன்னு பார்த்தீங்கன்னா 3 பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் இங்க கிரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துரும். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்க்ரீன்லயும் பார்த்தீங்கன்னா, வெளிய பார்த்தீங்கன்னா வந்துரும். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நான் என்ன அட்டாச் பண்றேன்னா பார்த்தீங்கன்னா, அதான் ப்ரோகிராம். ஃபர்ஸ்ட் அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நான் மூவ் பென் அப்ன்ற பிளாக்க பார்த்தீங்கன்னா குடுத்துக்கிறேன். நம்ம பழைய இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா தான் இருக்கும். நீங்க அது தெரியணும் அப்டின்னா, நம்மளோட முன்னாடி போட்ட பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, கிளியரா உங்களுக்கு புரியும். நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிராயிங்லேருந்து மூவ் பென் டவுன் இருக்க பிளாக் நான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ட்ராக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா, அப்புக்கு மாத்திக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு தடவ மூவ் பென் டவுன் குடுத்து, அடுத்து அதுல செட் பென் கலர் அதாவது அந்த பென்னோட கலர் பார்த்தீங்கன்னா, நான் செட் பண்ணியிருக்கிறேன். கிரீன் கலர் பார்த்தீங்கன்னா, செட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம புரோகிராம் பத்தி அந்த பிளே கிரவுண்ட பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்பதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் புரியும் ஈஸியா. இப்ப நம்மளோட மேப் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஓப்பன் ஆயிட்டு நம்மளோட பிளே கிரவுண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரோபோட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். அதாவது 6த் இடத்துல இந்த இடத்துல இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா, டிராப் பண்ணி முடிச்சோம்னா, அங்கருந்து பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ்ல வந்து ஒரு டர்ன் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து அடுத்து இந்த இடத்துல இருந்தா பார்த்தீங்கன்னா, இந்த பிளஸ் ஷேப்ப பார்த்தீங்கன்னா, டிராப் பண்ண ஆரம்பிக்கும். இங்கருந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட்ல மூவ் பண்ணி, அடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, டர்ன் பண்ணி, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட்ல மூவ் பண்ணி லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணணும். இதான் பார்த்தீங்கன்னா லூப்பு. அதான் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல குடுத்துருக்கோம். அதாவது ஃபார்வர்ட்ல பார்த்தீங்கன்னா, 189 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ரைட் எடுக்கும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட்ல மூவ் பண்ணி லெஃப்ட் எடுக்கும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட்ல மூவ் பண்ணி இன்னொரு தடவ பார்த்தீங்கன்னா, ரைட் எடுக்கும். இத பார்த்தீங்கன்னா, நம்ம 4 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, ரிப்பீட் பண்ணோம்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிளஸ் டைப் ஷேப் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ரிப்பீட் பிளாக் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல செட் பண்ணி 4ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்பீட் பிளாக்ல பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மூவ் பென் அப் பார்த்தீங்கன்னா குடுத்துக்கிறேன். ஏன்னா, அடுத்த ஷேப்புக்கு போறணுன்றதுக்காக. அடுத்த ஷேப் 8க்கு இந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா, அடுத்த ஷேப் இங்கேருந்து இப்ப இந்த 7த் ஷேப் பார்த்தீங்கன்னா, டிராப் பண்ணி முடிச்சோனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிக்கும். அது பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இங்க வரணும். அதாவது அடுத்த ஷேப்ல போய் நிக்கணுன்றதுக்காக தான், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கேன். ஃபார்வர்ட்ல பார்த்தீங்கன்னா, டிகிரில மூவ் பண்ணிட்டு, டிஸ்டன்ஸ்ல மூவ் பண்ணிட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரில பார்த்தீங்கன்னா ரைட் எடுத்து, மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 600 டிகிரி பார்த்தீங்கன்னா, 600 மீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட்ல மூவ் பண்ணோம்னா, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஷேப்போட ஸ்டார்ட்டிங். அதாவது இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நிக்கும். இப்ப இந்த பாயிண்ட்க்கு வந்தோனே மறுபடியும் பார்த்தீங்கன்னா, வரையணுன்றதுக்காக மூவ் பென் டவுன் குடுத்து, கலர்ல பார்த்தீங்கன்னா, நான் ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். அது கீழ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்தோனே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டர்ன் பண்ணி, ஃபார்வர்ட்ல பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட்ல மூவ் பண்ணி, மறுபடியும் ரைட் எடுத்து 120 டிகிரி பார்த்தீங்கன்னா ரைட் எடுத்து, மறுபடியும் ஃபார்வர்ட்ல 700 மீட்டர் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி, மறுபடியும் ரைட் எடுத்து, அதாவது 63 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா ரைட் எடுத்து, இன்னொரு தடவ 200 மீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட்ல மூவ் பண்ணி, இன்னொரு தடவ ரைட் எடுத்து 117 டிகிரி ரைட் எடுத்து, இன்னொரு தடவ ஃபார்வர்ட்ல பார்த்தீங்கன்னா 691 மீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட்ல மூவ் பண்ணி, லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா ஒரு 63 டிகிரி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இன்னொரு 63 டிகிரிக்கு ஒரு ரைட் எடுத்து, கடைசி பார்த்தீங்கன்னா பென் அப் பண்ணிரும். பென் அப் பண்ணிட்டு அடுத்த ஷேப் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து இந்த டைரக்ஷன்ல பார்த்தீங்கன்னா நிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டர்ன் பண்ணி, ஃபார்வர்ட்ல மூவ் பண்ணி, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டர்ன் பண்ணி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 600 மீட்டர் பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸா இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தோனே, இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரைட் எடுத்து ஃபார்வர்ட்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு லெஃப்ட் எடுத்து, மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு லாங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி போய், இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லயே பார்த்தீங்கன்னா, போய் எண்ட் பண்ணும். இப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து தான் ஸ்டார்ட் பண்ணும்.
இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா மூவ் பென் அப் குடுத்துட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஷேப் 9ல டிரைவ் ரிவர்ஸ் ஃபார் 300 டிகிரி அதாவது ரிவர்ஸ்ல 325 மீட்டர் பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ்ல வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி டர்ன் பண்ணிட்டு, ஒரு 650 மீட்டர் பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட்ல மூவ் பண்ணுச்சுன்னா, அடுத்த ஷேப்போட ஸ்டார்ட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா, அது ரீச் ஆயிரும். ஸோ அடுத்த ஷேப்போட ஸ்டார்ட்டிங் போனோனே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வரையணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மூவ் பென் டவுன் பார்த்தீங்கன்னா, நான் அந்த இடத்துல குடுத்துக்கிறேன். அது கீழ பார்த்தீங்கன்னா, செட் பென் கலர்ல பார்த்தீங்கன்னா, நான் ப்ரவுன் கலர் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன் டார்க் கலரா. ஸோ அது கீழ பார்த்தீங்கன்னா டர்ன் லெஃப்ட் ஃபார் 91 டிகிரீஸ். அதாவது லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா 91 டிகிரீஸ் டர்ன் பண்ணிட்டு, ஃபார்வர்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 525 டிகிரி பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட்ல மூவ் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ரைட் எடுத்து 138 டிகிரி பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணணும். ஸோ இப்போ அதாவது இங்க வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் எடுத்து ஃபார்வர்ட்ல 525 டிகிரி இப்படி மூவ் பண்ணுதுன்னா, அடுத்து இன்னொரு 130 டிகிரி பார்த்தீங்கன்னா, டர்ன் பண்ணி நிக்கும். இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பிளஸ் பின்ற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, நம்ம மேத்லேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா, டிரைவ் ஃபார்வர்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்கொயர் ரூட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் நெறைய பார்த்தீங்கன்னா செட் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு அடிஷன் பிளாக் பார்த்தீங்கன்னா செட் பண்ணணும். இங்க இருக்கு பாருங்க. இந்த லாஜிக்ல, மேத்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அடிஷன் பிளாக் இருக்கும். அந்த அடிஷன் பிளாக் பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அதே பிளாக்க பார்த்தீங்கன்னா, இன்னொரு 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்து, அந்த அடிஷன் பிளாக்ல 2 பிளாக் இருக்கும் டோட்டலா. அதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளாக்ல ஒரு இதுலயும், 3ர்டுல அதாவது லாஸ்ட்டா உள்ளதுல பார்த்தீங்கன்னா, இன்னொரு இதுவும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் போட்டதுல பார்த்தீங்கன்னா, ஆட்ல இருக்கும். அதாவது பிளஸ்ல இருக்கும். அத பார்த்தீங்கன்னா, நான் மல்டிப்ளிகேஷன் அதாவது ஸ்டார் சிம்பல் போட்டுருக்க இந்த மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மாத்திக்கிறேன். அதே மாரி லாஸ்ட் இதையும் பார்த்தீங்கன்னா, நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு மாத்திக்கிறேன். சென்டர்ல உள்ளது பார்த்தீங்கன்னா, நம்ம பிளஸ்ல வச்சுக்கிறேன். ஸோ இது எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம சேம் டிமேட் தான் பார்த்தீங்கன்னா போடணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேப் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ட்ரேஸ் பண்ணி எடுக்கும் நம்ம ரோபோட்டு. ஸோ எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, நான் 530 மீட்டர் பார்த்தீங்கன்னா போட்டுருக்கேன். ஸோ எல்லாத்துலயும் போட்டுருக்கேன். இப்ப அது கீழ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்ச அந்த டர்ன் லெஃப்ட்ல இருந்து நம்ம டிரைவ் ஃபார்வர்ட் வர அப்படியே பார்த்தீங்கன்னா, இன்னொரு தடவ காப்பி பண்ணி இது கீழ பார்த்தீங்கன்னா, பிளேஸ் பண்ணணும். ஸோ பிளேஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிரைவ் ஃபார்வர்ட்ல தானே இந்த ஈக்குவேஷன் பண்ணியிருப்போம். அது கீழ பார்த்தீங்கன்னா, இன்னொரு டர்ன் லெஃப்ட் பிளாக்க மட்டும் செட் பண்ணணும். அதுல பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்ல 135 டிகிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து தான் இங்க நம்ம இது பண்ணி எடுத்தத பார்த்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் உள்ள இந்த டர்ன் ரைட் பிளாக் பார்த்தீங்கன்னா, தேவைப்படாது. ஸோ அது கீழ உள்ள 3 பிளாக் மட்டும் நம்ம காப்பி பண்ணி, அது கீழ பார்த்தீங்கன்னா, பிளேஸ் பண்ணிக்கிறோம். சேம் டிகிரி தான். ஸோ சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். இதுல பார்த்தீங்கன்னா, டர்ன் லெஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1 டிகிரி பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அது கீழ பார்த்தீங்கன்னா, நம்ம அங்க யூஸ் யூஸ் பண்ண சேம் ஈக்குவேஷன் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுவும் பிரச்சனை இல்ல. சேம் ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு. ஸோ இது கீழ பார்த்தீங்கன்னா, இன்னொரு லெஃப்ட் அதாவது டர்ன் லெஃப்ட் ஃபார் 130 டிகிரின்ற பிளாக் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது கீழ பார்த்தீங்கன்னா, நம்ம பென் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இப்போ நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா, வரைஞ்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்ட் உள்ள எண்ட் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, அப்படியே நின்றும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இடைஞ்சலா தெரியும். ஸோ நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நவுண்டு நிக்கணுன்றதுக்காக, பெண்ண பார்த்தீங்கன்னா, அப் பண்ணிட்டு ஒரு 500 பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மூவ் பண்ணி வரும்ன்றத பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல குடுத்துருக்கோம். ஸோ மூவ் பென் அப், டிரைவ் ரிவர்ஸ் ஃபார் 500 பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கோம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஓவரால் ப்ரோகிராம் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ஷேப் ட்ரேசிங் ரோபோட் பார்த்தீங்கன்னா, எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ப்ளே பண்றேன். ஸோ இப்ப நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா, நம்ம மெயினான யூனிக் ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டிரா பண்ண ஆரம்பிச்சுட்டு. ஸோ இப்ப நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா, எல்லா ஷேப்ஸையும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டாவே டிரா பண்ணி முடிச்சுட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.